ஏற்கனவே ஹன்சிகா அவங்களும் சுகைல் அவரும் விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில செய்திகள் வெளியானது தொடர்ந்து ஹன்சிகா இன்ஸ்டாகிராம்ல கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்களா. நடிகை சங்கீதா அவங்களும் இதே போல இன்ஸ்டாவில் அவங்களுடைய கணவரோட புகைப்படத்தையும் பெயரையும் நீக்கி இருக்காங்க. என்ன காரணம் வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் ரொம்ப பிரபலமா நடிச்சிட்டு வந்தவங்க ஹன்சிகா. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. தமிழ்ல அவ்வளோ பெரிய அளவுல வாய்ப்புகள் இப்ப ஹன்சிகா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஹன்சிகா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய கணவரையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு விவாகரத்து ஆயிருச்சு. எல்லா நியூஸும் நம்ம பார்த்திருப்போம். அந்த திருமணம் ரொம்பவே சந்தோஷமா தான் நடந்துச்சு. நிறைய குடும்பம் தான், அவங்களோட குடும்பம் நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான புகைப்படங்கள் எல்லாம் கூட ஹன்சிகா பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவங்க குடும்பத்துல ஏதோ சிக்கல் பிரச்சனை நியூஸ் வெளியாகிட்டு இருந்துச்சு. இப்ப ஹன்சிகா அவங்களும் கணவரும் பிரிஞ்சிருக்காங்க, தனியா இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. சொல்ல போனா ஹன்சிகா அவங்க திருமண புகைப்படங்கள்ல இருந்து எல்லாமே அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல இருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்துக்காக விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க, விவாகரத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஒரு சில பத்திரிகைகள்ல தான் இந்த புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு ஆதாரத்தோட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. இது எப்படியோ ஹன்சிகா அவங்களுடைய திருமணத்தப்பவே இவங்களை பத்தி எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு ஹன்சிகா என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை சங்கீதா அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேட்டியில எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க வெளிப்படையா. வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல, அதுவும் ரொம்ப கம்பீரமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பிஸியா இவங்க ஒரு சில படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப. ஆனா இப்ப ஒரு சில நிகழ்ச்சிகள்ல மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியுது. சங்கீதா கிரிஷ் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்க சங்கீதா ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாத்தி இருக்காங்க. அதே போல ஜனவரி மாதத்துல கடைசியா அவர் தன்னோட கணவரோட இருக்க புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு போட்டோஸும் இல்ல. சங்கீதா அவங்களும் கிரிஷ் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நிறைய நியூஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி எதுவுமே கண்டுக்கல, எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி சங்கீதா அவங்க தமிழ்ல நடிக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினப்ப அது ஒரு சில சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் அவங்கள திட்டிக்கிட்டும் இருந்தாங்க. அதே போல சங்கீதா அவங்களுடைய தாய் தன்னோட மகள் வயதான காலத்துல வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதா, அந்த வீட்டை தாங்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்க. இதுக்கு பதிலடியும் கொடுத்தாங்க சங்கீதா. என்ன சின்ன வயசுலயே பள்ளி படிப்பை பிடிங்கிட்டு சினிமாவில் நடிக்க வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு சில காலத்துல சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில திடீர்னு இப்படி ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. ஆனா இதுக்கு அவங்க பதில் கொடுக்கல. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.